கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துக்கள். இயேசு என்றைக்குமே நோய் கொடுக்கறது கிடையாது. அது மறுபடியும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இயேசு தேவன் என்றைக்குமே நோயை கொடுக்கறது கிடையாது. மனுஷனோ பொல்லாத மனிதர்கள், அதான் முக்கியம். சாதா மனிதனும் பொல்லாத மனிதர்களும் பிசாசும், ஏன்னா பிசாசு அவனுடைய ஏஜென்ட் யார்? பொல்லாத மனிதன். இவங்க தான் சேர்ந்து உலகத்தில் நோய், வியாதி, கஷ்டம், துன்பம் இதெல்லாமே பண்ணுறாங்க. இதுதான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே வந்தோம். நம்ம கோவிடு கூட அதே மாதிரி தான். அப்போ நிறைய பேர் என்ன சொன்னாங்க, தேவன் தண்டிச்சிட்டாரு, வாங்க அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இல்லை, அது தேவன் கொடுக்கல. இந்த மாதிரி மனிதர்கள், பொல்லாத மனிதர்களும் பிசாசும் இவங்களும் சேர்ந்து தான் நம்மளை இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு பல முறை சொன்னோம். அப்போல்லாம் எல்லோரும் திட்டினாங்க என்ன. சரி, ஏதோ அறியாமல் திட்டாங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், நீங்கள் அது தேவன் வெளிப்படுத்திட்டார். எப்படி வெளிப்படுத்தினா நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு வெளில வந்துச்சு. அதில் வெளில வந்தபோது எல்லாம் போய் பார்த்தா இவங்க தான் ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க. உலகத்தில் இத்தனை மக்கள் தான் இருக்கணும், மற்றவங்களை 50 பேரையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் பொல்லாத மனிதர்கள். எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும், பொல்லாத மனிதர்கள் தான் இந்த மாதிரி தீங்கு விளைவிப்பாங்க. ஏன்னா அவங்கள தான் பிசாசு உபயோகிப்பான். ஏன்னா அவன் தான் ஏஜென்ட்டு. மற்றவங்கெல்லாம் இல்லை முடியாது, நோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி பொல்லாத மனிதர்கள் எல்லா துறையிலையும் இருப்பாங்க. அப்போ இப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேயும் இருப்பாங்க, சரிங்களா? அப்புறம் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. இவங்க தான் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள், இல்லை ஓனான் ஆட்டுத்தோலை போத்திக்கிட்டு இருக்கிற ஓனான்கள் அப்படி நல்லவ மாதிரி இருப்பான். ஆனால் பண்ணுறதெல்லாம் குள்ள நரித்தனமாக இருக்கும். இவன் பொல்லாதவர்கள். இவன் சபையிலையும் இருப்பான், எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. ஸோ இவங்களை ஐடென்டிஃபை பண்ணி இவங்களை தூக்கணும். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், தேவன் நம்மளை அழிப்பார் கிடையாது. அவர் நம்மளை தண்டிக்கிறவர் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, தண்டித்து நம்மளை திருத்துவார். தண்டிச்சே நீ திருந்தாதவன், நல்லது செஞ்சும் ஒன்று திருந்தாதவன், எப்படிரா நீ திருந்துவ அப்படின்றத யோசிக்கணும். சரி, ஓகே. அதனால் கோவிடெல்லாம் யார் கொண்டு வந்தால்? மனிதர்கள் தான் கொண்டு வந்தாங்க, தேவன் கொண்டு வரவில்லை. காட் பிளஸ்.